என்னாச்சு டாக்டர்? இப்பெல்லாம் அத்தைக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஆகுது. அவங்க சீக்கிரமா கண்ணு முழிச்சு குணமாயிடுவாங்கல்ல? எஸ். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரெக்கவர் ஆயிட்டே வராங்க. இட்ஸ் a குட் சைன். இனிமே அடிக்கடி கான்ஷியஸ் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க. ஒன் மந்த்லயே கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்கு. அப்படியா? சரி. இதுல என்னோட பங்கு எதுவும் இல்ல. இவங்களுக்கு நீங்க கொடுக்கிற கேர் பிளஸ் டைமுக்கு கொடுக்கிற மெடிசன் இதுதான் இவங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆமா, இவங்க கண்ணு முழிக்கும் போது யார் முத பார்த்தது? என்னதான் டாக்டர்? அப்போ உங்களை பார்த்துதான் ஷாக் ஆகி திரும்பவும் அன்கான்ஷியஸ் ஆயிருக்காங்க. டாக்டர், இவரு எங்க வீட்டு மருமக. இவரை பார்த்து பாட்டி எதுக்காக ஷாக் ஆகணும்? அதான் எனக்கும் புரியல. ஆனா ரொம்பவே பயந்துருக்காங்க. டாக்டர், நான் தான் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். என் மேல அவங்க உயிரையும் வச்சிருக்காங்க. அந்த பாசத்துல தான் என்ன பார்த்த உடனே திக்குமுக்காடி போயிட்டாங்க. அதனால இவங்க எமோஷனல் ஆகி இப்படி ஆயிருக்கலாம்ல. பாசத்துலயா? கொலகாரா, உன்னை பார்த்த பயத்துல தாண்டா என் பாட்டிக்கு இப்படி ஆயிடுச்சு. என்னமா நடிக்கிற நீ? டேய், உனக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம்டா. அது சரிதான், பட் அதுவும் கொஞ்சம் ப்ராப்ளம் தான். அதனால நீங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லயே இருங்க.